பூராடம் நூலாடாது, பூராடம் போராடும். இதெல்லாம் ஓல்டு. பூராடம் பூராடம், பூராடத்துக்கு ஊராடும். இது எங்க அம்மா கண்டுபிடிச்ச புதுமொழி. அனைவருக்கும் வணக்கம். சிவனுகிரம் சித்திக்கட்டம். நாம் இன்று பார்க்க போற நட்சத்திர பதிவு பூராடம் நட்சத்திரத்துக்கான பதிவு. 20 நட்சத்திரத்துக்கு வந்தாச்சு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ்: மேகநாதாகி இந்திரஜித், வருணதேவன், வர்ணலிக்க வரலாறு, அர்ஜுனன், இடி, மழை, மின்னல், மின்சாரம் போன்றவற்றுடைய வரலாறு. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பூராட நட்சத்திரத்தை கேரக்டர்ஸை டீகோட் பண்ண இந்த வரலாறுகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரத்துக்கான சாதகதாரி பரிகாரங்கள், கர்ம விநியோகிக்கும் பரிகாரங்கள் போன்றவற்றை இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்த வருணதேவன் ஆக்சுவலா காசியப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்த அஷ்டதிக் பாலகர்கள் ஒருவன். இந்திரன், வருணன், முதல்ல மித்திரன், வருணன் 2 பேரும் சேர்த்த சொல்லுவாங்க. இவரோட வைஃப் பேரு வருணி. ஜலங்களுக்கு அதிபதியாக கருதப்படுகிறார். இவர் முதலே வாகனமாக கொண்டவர். இவருடைய இருப்பிடம் சமுதிரத்தின் அடியிலே ஆழ்கடலில் இவர் இருப்பதாக ஐதீகம். இவர் நாகங்களால் சூழப்பட்டு வருணதேவியுடன் வீட்டில் இருப்பதாக ஐதீகம். இவருடைய வாகனமாக முதலை கருதப்படுகிறது. முதலை மகரம் என்ற முதலை கருதப்படுகிறது. வருணதேவன் யுத்தங்களில் பல முறை பங்கெடுத்தவர். இவருக்கென தனி கோவில் கேரளாவில் உள்ள கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருணதேவன் டெம்பிள்ல தனி டெம்பிள் இருக்கு. இன்னொன்னு கராச்சியில இருக்கு. இவருக்கான கோயில்கள் மிகச்செலவை. இங்க வருணீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனாராகரம் என்று சொல்லக்கூடிய ஊர்ல, நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல சிவனாராகரம் என்று சொல்லக்கூடிய ஊர்ல இந்த வருணதேவனுக்கான தனி கோயில் இருக்கு. நம்ம ஜலகண்டேஸ்வரர் மேஜர் நீர் தான். நம்ம ஈவன் வேதத்துல கூட பணத்திற்கு நீரை தான் ஒப்பிடுவார்கள். பணம்ன்றது நீர், குபேரன்றது நீர்ல இருப்பதாக ஐதீகம். இந்த வருணதேவன் குபேரனோடு நெருங்கிய தொடர்புடையவர். இதுக்கு சாதகதாரையாக பூரட்டாதி நட்சத்திரம், குபேரன் பிறந்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கேரக்டர்ஸோட, நட்சத்திரத்தோட ஹிடன் கேரக்டரிஸ்டிக்கை பத்தி. பேங்க்ல பணம் இல்லைன்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னா பூராடத்துக்கு ஊராடும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இவர்கள். கொஞ்சம் செல்ஃபிஷ். ஆனா இவங்க நினைச்சா யாரையுமே தன்னுடைய அன்பால, பாசத்தால ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவர்கள். அமுக்குன்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே, இவர்கள் நீரோட போக்கு போலதான் இவங்க வாழ்க்கையோட போக்கு இருக்கும். பெருசா எதை பத்தி கவலைப்படக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது. இவங்க காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆகும். ஏன்னா எனக்கு இது பர்சனல் அனுபவம், நிறைய அனுபவம் இருக்கு. எங்க அம்மா இந்த பழமொழி சொல்லியிருக்காங்கன்னா, எங்க வீட்டுல 4 ஃபேமிலியில 4 பேர், எங்க அம்மாக்கு 4 பசங்க, என்னையும் சேர்த்து 4 பேரு. வீட்டுக்கு ஒரு பூராடம் இருக்கும் எங்க வீட்டுல. ஸோ அந்த மாதிரி நாங்க பூராடத்தால ரொம்ப பூராடத்தோட நட்சத்திரத்தோட நெருங்கிய தொடர்புடையவர்கள். எங்க ஃபேமிலியா நெருங்கிய தொடர்புடையவர்கள் குடும்பமாகும். நட்சத்திரத்தோட கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல பணம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க மனசு ரொம்ப வெதும்பிடுவாங்க. இவங்களுக்காக செலவு பண்றதுக்கு இவங்க அஞ்சவே மாட்டார்கள். அடுத்தவர் கொடுக்கும்போது அளந்துதான் கொடுப்பாங்க. ஏன்னா செல்வத்தின் சாவியை அவங்க கையில வச்சிருக்காங்க. சுக்கிரனோட நட்சத்திரம், சுக்கிரன் இதன் அதிபதியாவார். செல்வத்தின் சாவியை அவர்கள் கையில் வைத்திருப்பார்கள். சோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ஆனா அளந்தவங்க, தான் குடும்பம் தான் கொண்டவனுக்காக வாழ்க்கையில என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்போது இருப்பார்கள். அதாவது ஒரு ஆண் துணையா இருந்தா பெண்ணுக்காகவும், பெண்ணாக இருந்தால் பூராட நட்சத்திரம் பெண்ணாக இருந்தால் ஆணுக்காகவும், தன்னை நம்பி வந்த ஆணுக்காகவும் இவர்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள். காதலின் மொத்த ரூபம். இவங்களை ஆன்மீகமா காதலான்னு கேட்டா 2லயுமே இருப்பாங்க. 9வது வீட்டுல இருக்கிற இந்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 9வது வீட்டுல இருக்கிறது. 2 விதத்திலும் இவர்கள் வாழக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் இன்னொரு முக்கியமான கேரக்டர் இந்திரஜித். இவர் மேகநாதன் சொல்லுவாங்க. மேகநாதன் ஆகிய இந்திரஜித் ராவணனுக்கு பிறந்தவன். பிறப்பிலேயே ஒரு விசேஷம் உண்டு. பிறப்பிலேயே இவர்கள் சரி பகவானை பகைத்து கொண்டுதான் பிறந்தார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆக்சுவலா ராவணனுடைய ஒய்ஃப் மண்டோதரி. இவங்க தேவசிற்பி மயனோட மகளான மண்டோதரி. இவர்கள் அழகில் மயங்கி ராவணன் திருமணம் செய்து கொண்டான். மிக பெரிய சிவபக்தரான அவரோட ஹிஸ்டரி கம்ப்ளீட்டா நம்ம ரேவதி நட்சத்திரத்துல பார்க்க போறோம். இந்த நட்சத்திரம் ரியலி சம்திங் ஸ்பெஷல் நட்சத்திரம் அக்கார்டிங் டு மீ. இந்த நட்சத்திரமானது இந்திரஜித் பிறந்த நட்சத்திரம்.
பிறப்பிலேயே சனி பகவானை பகைத்து கொண்டு பிறந்த ஒரு நட்சத்திரம். அதாவது இந்த மேகநாதன் மேகநாதன் ஆகிய இந்திரஜித் இந்திரனை வென்றவன். இவர் பிறக்கிறப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, ராவணன் தன்னுடைய சக்தியினால் நவகிரகங்களை பிடித்து அவங்கள தன்னோட சிம்மாசனத்துக்கு போகக்கூடிய படிகளாக்கி அந்த படி மேல டெய்லி ஏறி பண்ணிட்டு இருந்தாரு. இதுல ஆஞ்சநேயர் அவர்களை விடுவித்ததாக ஒரு கதையும் சொல்வார்கள். இந்த இதுல சனி பகவான் மட்டும் எல்லா கிரகங்களும் நான் மேகநாதன் பிறக்கிறப்ப நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ராவணன் படாத பாடுபட சனி பகவான் மட்டும் ஒரு காலை தூக்கி அடுத்த கட்டத்தில் வைக்க போக அந்த காலை ராவணன் வெட்டியதாகவும் அதிலிருந்து பிறந்ததுதான் மாந்தி பிறந்ததாகவும் இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. ஸோ இவர்கள் சனி பகவானுக்கு இவர்களுக்கும் கொஞ்சம் கணக்கு வழக்கு உண்டு. ஸோ சனி பகவான் மட்டும் இல்லை, நாகத்திற்கும் இவர்களுக்குமே ராகுக்கும் இவர்களுக்குமே கொஞ்சம் கணக்கு வழக்கு உண்டு. ஸோ மேகநாதனாகிய இந்திரஜித்து இவ்வாறு சிறப்புடன் பிறந்தவன், ஒரு அத்தியந்த சிவபக்தனான ராவணின் மகனாக பிறந்தவன். இவர் 3 தேவர்கள்ட்டையுமே வரம் பெற்ற அஸ்திரங்கள் பெற்றவர். பிரம்மட்டேந்து பிரம்மாஸ்திரம், சிவன்டேந்து பாசுபதாஸ்திரம், நாராயணன் நாராயணாஸ்திரம் போன்றவர்களை பெற்றவர். இவருக்கு ஈக்குவலான ஒரு எதிரி வேணும் இல்லையா? மேகநாதன் இருக்காரு. அவருக்கு ஈக்குவலான எதிரியாக கருதப்பட்டவர் ஆதிசேஷனின் அம்சமான லக்ஷ்மணன். இந்த லக்ஷ்மணனுக்கும் மேகநாதனுக்கும் ஒரு உறவுமுறை உண்டு. அதாவது ஆதிசேஷனின் புத்திரியாகிய ஆதிசேஷனுக்கும் நாகலட்சுமிக்கும் பிறந்த குழந்தையாகிய சுலோச்சனா என்பவள் தான் மேகநாதனின் மனைவி. சோ அவரு லக்ஷ்மணன்றவர் ஆதிசேஷன் அம்சமாக பிறந்தவர். அந்த அம்சத்தோட வாரிசான சுலோச்சனாவை தான் மேகநாதன் கல்யாணம் பண்ணியிருந்தார். இவர் பாட்டுல ஜாலியா அவரோட வேலையை பார்த்துன்னு பிறந்தவுடன் குருகுலம், அசுரர்களோட வழக்கமே இதுதான். பிறந்த உடனே குருகுலம் கொஞ்சம் கல்வி கற்றாச்சா டைரக்டா தவத்துக்கு அனுப்பு, தவத்துல அவங்க எக்ஸ்பர்ட் ஆகி வாங்கிட்டு வரணும். அதுதான் 100 ரூல் ஆஃப் அசுராஸ். அப்படி இருக்கிறப்ப இவர் 3 தேவர்களையுமே நினைத்து தவம் செய்கிறார். 3 தேவர்களும் தவம் செய்து பலவிதமான வரங்களை பெற்றவர். இவர் பெற்ற வரத்தின் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, யார் ஒருத்தன் 13 வருஷம் தூங்காம இருக்கானோ அவனாலதான் என்னை கொல்ல முடியும், பாக்கி யாராலே என்னை கொல்லக்கூடாதுன்ற ஒரு வரத்தை பெற்றவர். 13 வருஷம் தூங்காம இருக்கணும்ன்றது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவரே உறங்காவில்லி என்று சொல்லக்கூடிய லட்சுமண பெருமாள். ஓகே, உறங்காவில்லி என்று சொல்லக்கூடிய 13 வருஷம் அண்ணன் காட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு செகண்ட் கூட தூங்காத ஒரு கேரக்டர் ராமாயணத்துல. அப்பேற்பட்ட மகிமை மிகுந்த லட்சுமணன் அண்ணனுக்காக, இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் தம்பி இருந்தா கொடுத்து வைத்தவர்கள். ஸோ அண்ணனுக்காக எப்பேற்பட்ட விஷயத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல உண்ணாமல் உறங்காமல் கண்ணிமைக்காமல் 13 வருஷம் அண்ணனை காவல் காத்து கொண்டு வந்த ஒரு மகாவீரன் லக்ஷ்மணன். ஸோ இது இந்திரஜித்தோட எதிரியோட பெருமையை சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்திரஜித்தானவர் தவம் செய்கிறார். தவம் செய்து பலவிதமான வரங்களை பெறுகிறார். இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல போராட்டம் வருகிறது. இவருக்கு எடுத்த உடனே ஆஞ்சநேயர் கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் டக்கர் வார் வருது. ஆஞ்சநேயர் வால்ல நெருப்பை கொளுத்தி விட செய்து வரும் இந்த இந்திரஜித்து. இவர் தான் கட்டி கொண்டு வராரு. அப்படி அவரு அக்ஷயகுமார்லாம் வதம் பண்ணப்புறம் மேகநாதனால கட்டி கொண்டு வரப்பட்டார். பிரம்மாஸ்திரத்தை கட்டி கொண்டு வரப்பட்டார். அப்படி பிரம்மாஸ்திரத்தால கட்டி கொண்டு வரப்பட்ட ஆஞ்சநேயர் அசோகவனத்தை எரித்த கதை அனைவரும் அறிந்தது. இது சுந்தரகாண்டத்துல ஒரு மெயினான ஒரு விஷயமா வரும். அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு இன்சிடென்ட சொல்லணும்னா, இவரோட லக்ஷ்மணனுக்கான யுத்தம். 2 முறை லக்ஷ்மணனை வதைக்கிறார். இவருக்கு அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் முறை இவர் நாகபாசத்தை ஏவி லக்ஷ்மணனை கொண்டு விடுகிறார். லக்ஷ்மணன் மட்டும் இல்ல, டோட்டல் படைய நாஸ்தி பண்ணிடுறாரு. அனைவரும் நாகத்தால் கட்டுண்டு விழுந்து கிடந்தப்போ நாரதர் அனுமன் துதித்து நாரதர் நாரதன் மூலமாக ராமருடைய அவதார நோக்கங்கள் அவருக்கு சிறிதளவு நினைவூட்டப்பட கருடன் வருகிறது. கருடன் வந்த உடனே இந்த நாகங்கள் தெரித்து ஓடுகின்றன. சோ தன்னோட எதிரியை பார்த்தோன்னா நாகங்கள் எல்லாம் பயந்து ஓட நாகாஸ்திர கட்டிலிருந்து விடுபடுகிறார். லக்ஷ்மணன் உயிர் பிழைக்கிறார். 2வது முறை பிரம்மாஸ்திரத்தால் 4 நாள் யுத்தம் நடக்குது இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும். 2வது முறை பிரம்மாஸ்திரத்தால் அவர் கட்டிடுறாங்க. கட்டினா இறந்தே போய் விடுகிறார். அந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவி மலையை கொண்டு வருகிறார். கொண்டு இவர்களை உயிர்ப்பிக்கிறார்.
இவர்களுக்கு வருவதால் இவர்கள் மிகுந்த வேதனை அடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஹெல்த்தியா இருப்பாங்க, கண்டிப்பா வந்து இவர்கள் ஹெல்த்தியா இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் வந்து இவர்களுக்கு வந்து சில பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் இதுக்கான சிவசாபம் நீக்கும் சிவ நட்சத்திர மாளிகா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் இருந்து இந்த நட்சத்திரங்களின் சாபங்களை போக்கக்கூடிய மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை பார்த்து நீங்க வந்து பண்ணீங்க. ஸோ 2 நாள் யுத்தம் 2 வாட்டி ஒரு உயிர் பழிச்சிட்டாரு. 3வது நாள் யுத்தம் செய்யறப்ப இவருக்கும் பலத்த காயம், மேகநாதனுக்கும் பலத்த காயம். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மாய சீதையை தோற்றுவித்து அந்த சீதையை இந்த இதுக்காக தானே யுத்தம் நடக்குது, இதே நான் ஒழிச்சிடறேன்னு சொல்லிட்டு அந்த சீதையை இவர் தலையை வெட்டி க்ளோஸ் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நிகும்பலா யாகம் என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கரா தேவி இல்ல மயான காளி இல்ல அந்த எப்படி சொல்ற அதர்வன காளி என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கரா தேவியின் யாகத்தை செய்வதற்காக இன்னும் இந்த இலங்கையில அந்த இடம் இருக்கு, நுவரெலியால அந்த இடம் இருக்கிறதா சொல்லுகிறாங்க. நான் பார்த்தது இல்லை, பட் சொல்றாங்க. ஸோ அங்க போயிட்டு இவர் ரகசியமா நிகும்பலா தேவிக்கு யாகம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் யாகம் வளர்த்து கொண்டிருக்க அந்த சுச்சுவேஷன்ல விபீஷணன் வந்து ஒரு வண்டுருவாக சென்று சீதையை கொள்றதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வரும். ஆனா ராமர்லாம் உடைச்சு போயிடுறாரு. ராமர் லக்ஷ்மணன் 2 பேருமே உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த யுத்தத்துக்கான பர்பஸே முடிஞ்சு போச்சு, இனிமே யுத்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மாயை கிரியேட் பண்றாரு இந்திரஜித். ஸோ இந்திரஜித் தான் இந்த புராண நட்சத்திரத்தோட கேரக்டர். ஸோ மாயை கிரியேட் பண்ணி டோட்டலா அந்த யுத்த காலத்துல எல்லாரையும் சிதறடிச்சு விட்டுறாரு. ஸோ விபீஷணன் டேலண்டா வண்டூர் கொண்டு போய் இவர் என்ன பண்றாருன்னு பார்க்க போக இவர் யாகம் வளர்ப்பதற்கான செய்கையில் ஈடுபட இந்த விவரம் அறிந்து திரும்பி வந்து ராமரிடம் சொல்ல லக்ஷ்மணனும் அனுமானும் இந்த யாகத்தை தடுப்பதற்காக செல்கிறார்கள். நிகும்பலா யாகத்தை தடுப்பதற்காக செல்கிறார்கள். நிகும்பலா யாகம் என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கரா தேவியின் யாகத்தை அவர் செய்திருந்தால் அவரை வெல்வது 3 தேவர்களை யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்திரஜித் போய்ப்பாரு. அப்பேற்பட்ட மாவீரனாகிய இந்திரஜித். சோ அந்த யாகம் லக்ஷ்மணனால் சிதறடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மறுநாளும் வந்து யுத்தம் கடுமையான யுத்தம் நடக்குது. அவன் அப்பாட்ட போய் ஆனா சாகர சமயத்துல தன்னை உணர்ந்து, கும்பகர்ணன் மாதிரியே தன்னை உணர்ந்து, தன் தவற்றை உணர்ந்து, நான் பாட்டுல இருந்தேன் என்ன இதுல இழுத்து விட்டேன்ற ஸ்டைல அவங்க அப்பாட்ட போய் கேட்க, அவங்க அப்பா வந்து உன்னால முடிஞ்சா நீ யுத்தத்துக்கு போ, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன், யாரை நம்பி நான் இறங்கல, நான் என்னோட கெத்துல இறங்கினவன் என்று சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்குரிய ராவணன் கூற வேறு வழி இல்லாமல் யுத்தத்துக்கு சென்று தான் இறப்போம் என்று தெரிந்தே தன்னுடைய கடமையாற்றுவதற்காக சென்ற ஒரு மாவீரன் தான் இந்திரஜித். அப்படி இருக்கிற வெட்டிடுறாங்க. சோ இவரை வெட்டினோட ராவணனுக்கு என்ன இருந்தாலும் புத்திர சோகம், ரேவதி நட்சத்திரத்தின் புத்திர சோக இது வந்து இந்திரஜித்தா மாறி போக இவர்கள் வந்து ஒரு சொல்லவேணா துயர்வுள்ள ராவணன் சைடு ஆகுது. மண்டோதரி மாபெரும் கற்புக்கரசி. இந்த இலங்கை சுந்தரகாண்டம் படித்தவர்களுக்கு தெரியும். இவர்கள் இந்த இலங்கையின் அதாவது இலங்கையில வந்து அவ்வளவு வளங்கள் நிறைந்தது. முதல்ல குபேரனோட இதுவா இருந்த இடத்த ராவணன் கேப்சர் பண்ணி வாங்கினாலும் அவ்வளவு செல்வ செழிப்பு. ராவணன் தன் மக்களை அவ்வளவு அழகா நிம்மதியா வைத்திருந்தார். ஜஸ்ட் ஒரே ஒரு பெண் ஆசை. இப்பேற்பட்ட சிவபக்தன் ஏன் இறந்தான்? இந்த நகரத்துல ராவணன் வந்து கதறாரு, தன் பையன் இறந்துட்டாருன்னு சொல்லி கதறாரு. அந்த சமயத்துல வந்து அவங்க ஒய்ஃபான துலோச்சனா தன்னோட கணவனுடைய தலையை கையில் வைத்து கொண்டு கதறாங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் எங்க அப்பாவை வந்து உங்களுக்கு போர்ல ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த தலை சொன்னதான் உன்னோட அப்பா தான் என்ன கொன்னது அப்படின்னா. ஸோ அதாவது லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷனோட அவதாரம். ஆதிசேஷன் தான் இந்த சுலோச்சனா தேவியின் அப்பா. அவங்களே கொன்னதாக இந்த மேகநாதன் ஆகிய இந்திரனை ஜெயித்த, இந்திரனை கட்டி இழுத்து வந்த இந்திரஜித்தின் வரலாறு இவ்வாறாக முடிவடைகிறது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வரட்டும், அன்னை பிரத்யங்கரா தேவி உங்களை எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. நிகும்பலா தேவி ஆகிய பிரத்யங்கரா தேவி. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சீக்ரெட் என்னன்னா, நீங்க அட்லீஸ்ட் பிரத்யங்கரா தேவி ஓரளவு சித்தி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் நார்மலா அந்த உக்ர தேவதைகள் யாருக்கும் சொல்வதில்லை, ஆனா பூராட நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷலா சொல்றேன். இந்த பிரத்யங்கரா தேவியை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு 11 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாக செய்யுங்கள். 11 ஞாயிற்றுக்கிழமை பிரத்யங்கரா இல்லை சரபேஸ்வரர் 4 தேவதைகளும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு இது. நரசிம்மர், பிரத்யங்கரா, சூரியனி துர்கா மற்றும்
பைரவராகிய சரபேஸ்வரர், ஆகாச பைரவராகிய சரபேஸ்வரர், இந்த 4 தேவர்களும் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் சரபேஸ்வரர். சரபேஸ்வரர் இல்ல பிரத்யங்கரா தேவிக்கு நீங்கள் 11 ஞாயிற்றுக்கிழமைகளே ராகுகால நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த நட்சத்திரத்துக்குள்ள நாக பகை தீர்வதற்கும் மற்றும் இந்த நட்சத்திரத்துக்கு மிகுந்த நன்மை அளிப்பதற்கும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவதற்கும் அன்னை பிரத்யங்கரா தேவி, ஏன்னா இந்திரஜித்தோட குலதெய்வம் நிகும்பலா தேவி, இந்திரஜித்தோட குலதெய்வதையாக நிகும்பலா தேவி கருதப்படுகிறார். சோ அவன் குலதெய்வத்தை தான் கடைசியில காப்பாத்துறோம்னா குலதெய்வம் காலில் விழணும்னு சொல்லி அந்த இவர்களோட ராமலட்சுமணோட பெருமை அறிந்தே அவன் நிகும்பலா யாகம் செய்ய சென்றான். சோ உங்களுக்கு இதுல இருந்து கோடிட்டு காட்டக்கூடிய விஷயம், நீங்க பிரத்யங்கரா தேவி உங்களுக்கு அருளில் மட்டும் போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும், வாழ்க்கையில் ஒளி வீசும். அடுத்து உங்களோட சாதகதார நட்சத்திரமாக புரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. நீங்க மாம்பழம் கண்டிப்பா சாப்பிடணும், மாம்பழம் சாப்பிடணும். மாம்பழம் மா இலையை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்றாலே, எங்க போறதா இருந்தாலும் மாமரத்தினுடைய இலையை நீங்கள் பாக்கெட்டில் வைத்திருந்தாலே போதும், உங்களுக்கு சாதகதாரை ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய பிரச்சனைகளை முடித்துக் கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு எல்லா சுச்சுவேஷன்களையும் சாதகமாக மாற்றக்கூடியது மாமர இலையை நீங்கள் பையில் வைத்துக் கொண்டாலே போதும். இவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் எடுத்துக்கொண்ட கடமைக்காக தன் உயிரையும் துச்சமாக மதித்து கடைசி வரை போராடக்கூடியவர்கள். இதனாலதான் போராடும். அதே மாதிரி இவர்களுக்காக ஊரே ஆடும். இது எங்க அம்மா சொன்ன பழமொழி. அதுவும் கண்டிப்பா நான் கண்ணால பார்த்திருக்கேன். தான் காரியத்தை முடிப்பதற்காக இவர்கள், அதாவது உட்கார்ந்த இடத்துல ஒரு விஷயம் போராடும் நட்சத்திரக்காரர்களால முடிக்க முடியும். அவங்க அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள். அதே மாதிரி ஒரு பேசிக் டீசென்சின்றது அவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். தன்னோட கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்க. ஆன்மீகம்னா ஆன்மீகத்திலையும் உச்சமா போவாங்க, லௌகிகத்திலையும் உச்சமா போவாங்க. 2 சைட்லயும் அவங்களால உச்சமா போக முடியும். அதே சமயத்தில் இவர்கள் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பது போல் தெரிந்தாலும் இவர்களை சீண்டினால் அதனுடைய அவஸ்தை நமக்கு மிகப்பெரிய அவஸ்தையில் கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம இந்திரஜித்தோட போராட முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். சோ போராட நட்சத்திரம் இல்ல, ஊரையே ஆட்டி வைக்கும் நட்சத்திரம். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வச்சிருப்பாங்க இந்த போராட நட்சத்திரத்துக்குரியவர்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இவர்களுக்கு ஒரு சொல்லவில்லா அளவுக்கு இவங்கள்ட்ட எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பணம் பேலன்ஸ் கம்மி ஆயிடுச்சுனாலே இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். அதிதேவதை வருணன் இந்த நட்சத்திரத்தின் விலங்காக ஆண்குரங்கு வருகிறது. பறவை கௌதாரி, மரம் வஞ்சி மரம், மலர் வெண்தாமரை. இவர்கள் பிரதோஷ காலத்திலே சிவனுக்கு வெண்தாமலை மலர் சாற்றுவது இவர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும், நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது. போராட்டத்திற்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு காதல் இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தை தீர்ப்பதுதான் அந்த சிவ நட்சத்திர மாளிகையில் உள்ள மந்திரம் சொல்லியிருக்கேன். இவர்கள் எந்த நீர்நிலையில், பொதுவாக வருணனுக்குரிய சமுத்திர நீர்நிலையில் குளிப்பதினால், இவர்கள் கடல் நீராடுவதால் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு உண்டு. இதுக்கு இவங்க கோயில கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. கடுவெளி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆகாசபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. அதே மாதிரி வருணீஸ்வரர் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறது. கேரளாவில் வருணதேவன் கோயில் போன்றவர்களில் இவர்கள் வழிபாடு செய்ய இவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. ஸோ ஒரு தீர்த்தமும் சொல்லியாச்சு. இவர்கள் புராண புத்தகமாக இவர்கள் வீட்டில் ராமாயணம் வைத்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ புராண நட்சத்திரம் பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.